இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ நம்ம லைட் சர்க்யூட் இருக்குல்ல, ஸோ லைட் சர்க்யூட் ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகணும். ஓகே, நம்ம வந்து மேனுவலாக ஆன் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக அது லைட் ஆன் ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகணும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த இதில் என்ன யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு டைமர் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அது எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுனா, ஸோ ஒரு 2 போல் எம்சிபி இருக்குது, அதில் மெயின் டேரெக்டாக கொடுத்துட்றோம். அந்த பிரேக்கர்லேருந்து அவுட் கோயிங் டேரெக்டாக டைமரோட இன்னுக்கு போயிடும். ஸோ ஃபேஸ் நியூட்ரல் போயிடும். அதே மாதிரி டைமரோட அவுட் வந்து டேரெக்டாக லைட்டிங் சர்க்யூட்டுக்கு போயிடும். ஸோ இந்த டைமர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா, ஸோ அதில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஈவினிங் 6 மணிக்கு ஆன் ஆகணும். ஸோ மார்னிங் ஆஃப் பண்ணி 6 மணிக்கு ஆஃப் ஆயிடணும். ஓகே, ஸோ மார்னிங் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரையும் ஆஃப்லேயே இருக்கணும். மறுபடியும் ஈவினிங் 6 மணி ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி மார்னிங் 6 மணிக்கு ஆஃப் ஆகணும். ஸோ எப்படி செட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, இதில் செட் பண்ணிக்கலாம். ஆன் ஆகிற டைம் எத்தனை மணி நேரம் ஆனில் இருக்கணும், எத்தனை மணி நேரம் ஆஃபில் இருக்கணும் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஸோ டைமர் என்ன ஆகும், அந்த டைம் இப்போ ஈவினிங் 6 மணிக்கு ஆன் பண்ணுற மாதிரி வச்சிங்கன்னா, ஸோ ஈவினிங் 6 மணி ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட்டை வந்து ஆன் பண்ணி விட்றோம். அதே மாதிரி மார்னிங் 6 மணி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிரும். ஸோ இந்த டைமரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸோ லைட் சர்க்யூட்டை ஆட்டோமேட்டிக்காக ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு டைமர் யூஸ் பண்ணலாம். இப்படி ஓகே, இப்படி கனெக்ஷன் கொடுத்து டைமர் யூஸ் பண்ணிங்கன்னா லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் அண்ட் ஆஃப் ஆகிடும். நீங்கள் ஆன் பண்ண மேனுவலாக ஆன் அண்ட் ஆஃப் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ டைமர் யூஸ் பண்ணி நீங்கள் இது மாதிரி ஒரு லைட்டிங் சர்க்யூட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன டைம் செட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே.